தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசாரின் கார் விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் எஸ்ஐ உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், வணக்கம். ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசாரின் கார் சாலை தடுப்பு சுவரில் மோதி விபத்து ஏற்பட்டிருந்தது. அந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்து தொடர்பான பின்னணி என்ன, சொல்லுங்க. மோகன், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள பகுதிகளில் மணல் கடத்துவதாக அந்த எட்டயபுரம் காவல் நிலையத்திற்கு இன்று அதிகாலை ஒரு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலை அடுத்து எட்டயபுரம் காவல் உதவி ஆய்வாளர் மாதவராஜா மற்றும் காவலர் அற்புதசாமி ஆகிய இருவரும் இந்த எட்டயபுரம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார், ராஜா, கார்த்திக் உள்ளிட்ட 3 பேரை அழைத்துக் கொண்டு எஸ்ஐ மாதவராஜாவின் தனது சொந்த காரில் வந்து அந்த மணல் திருட்டு நடைபெறுவதாக கூறிய இடத்திற்கு அங்கு அதிகாரிகள் சென்றுள்ளனர். இவர்கள் அந்த தாப்பாத்தி, இந்த முத்துலாவரம், சிங்களக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் அந்த பகுதியில் வைகை ஆற்றுக்கரைவர்கள் மணல் கடத்துவதாக அந்த தகவல் எடுத்து அப்பகுதியில் வந்து ரோந்து பணியில பார்த்தாங்க. அங்க அந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் இல்லை என்று கூறிய பிறகு தெரிய வந்த பிறகு அவர்கள் அங்கிருந்து திரும்ப காவல் நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலை வழியாக எட்டயபுரம் நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது சிங்களக்கரை துரைசாமிபுரம் விளக்கு அருகே அவர்களுடைய கார் வரும்பொழுது கட்டுப்பாட்டை இழந்து அந்த சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவரின் மீது மோதி எதிர்ப்புறம் உள்ள சாலையில் வந்து அந்த கார் வந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வந்து காரில் சென்ற அந்த எட்டயபுரம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் வந்து சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். மேலும் அந்த காவல் உதவி ஆய்வாளர் மாதவராஜா, காவலர் அற்புதராஜா மற்றும் கார்த்திக் ராஜா உள்ளிட்ட 4 பேரும் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக பகுதியில் உள்ள வழியாக சென்ற எட்டயபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து அங்கு வந்து போலீசார் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கோயில்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது அந்த காவலர் உட்பட 4 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மோகன், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் போலீசாரின் ரோந்து வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.